தூய பவுல் இறையியல் கல்லூரியினுடைய அதிபர் தந்தை அவர்களே, என்னை அன்போடு அழைத்திருக்கிற அருள்பணியாளர் சந்தியாகடிகளார் அவர்களே, உங்களை எல்லாம் நெறிப்படுத்துகிற நெறியாளர் அருள்பணியாளர் சகாயராஜ் அடிகளார் அவர்களே, இங்கே அன்போடு என்னை அழைத்து நன்றாக உபசரித்து வந்திருக்கக்கூடிய சகோதரர் பென் சுஜின் அவர்களே, நல்லதொரு இறை வணக்கம் பாடியிருக்கக்கூடிய ரோஜின் குழுவினர், வரவேற்பை ஆற்றுகிற போதே மிக அருமையான பாடல்களை எல்லாம் பாடி வரவேற்பை ஆற்றியிருக்கக்கூடிய தம்பி ஆலன் அவர்களே, நல்ல வீதி நாடகம், நல்ல குறு நாடகம் மிக அருமையாக செய்திருக்கக்கூடிய பிரிட்டோ குழுவினர்களே, நல்ல தயாரிப்பு சங்க இலக்கியத்திலிருந்தெல்லாம் எடுத்து உரையாற்றி இருக்கக்கூடிய நம்முடைய சிலுவை ஐயா அவர்களே, நல்ல நடனம் ஆடி இருக்கக்கூடிய பேட்டரி குழுவினர் அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கிற அருட்சகோதரர் அத்புராஜ் அவர்களே, நல்ல தமிழிலே தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய விஜிலன் மரியஜோ நண்பர்களே, அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். ஒரு நல்லதொரு தலைப்பை இங்கே தந்திருக்கிறீர்கள். தமிழர் பண்பாடும் பாலின நிகர்நிலையும். ஜெண்டர் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத நாங்கள் கூட பாலின சமத்துவம்னு சொல்லுவோம். அதை விட இது நல்ல கலைச்சொல்லாக இருக்கிறது. நம்முடைய இறையியல் கல்லூரிக்காரர்கள் நல்ல தமிழை தேர்ந்தெடுத்து நல்ல கலைச்சொற்களை உருவாக்குகிறீர்கள் என்பதற்கு இது ஒரு நல்ல சான்று. இந்த பாலின நிகர்நிலை என்பது இன்றைக்கு நல்ல வளர்ந்திருக்கிற ஒரு காலகட்டம். அதை நாம் கருத்தில் கொள்ளணும். பொதுவாக இங்கே வரவேற்புரையில் நண்பர்கள் சொன்ன மாதிரி இந்த ஆண் பெண் அப்படிங்கிற வேர் சொல்ல கொஞ்சம் பார்த்தோம்னா, பெண் அப்படிங்கிறதே அந்த பெட்பு அல்லது பெண்ங்கிற தூய தமிழ் வேர் சொல்லேருந்து வரும். அதுக்கு அன்புன்னு பொருள். அது எந்த உயிரினமாக இருந்தாலும், அது பன்றியாக இருந்தாலும், நாயாக இருந்தாலும், மனிதனாக இருந்தாலும், பெண் தான் அன்பு மிகுந்தவளாக இருப்பாள் ஆணை விட. எல்லா உயிரினங்களுக்குமான உயிர் கோட்பாடு அது. அந்த அடிப்படையில் இந்த பெட்பு அப்படிங்கிற சொல்லேருந்து தான் பெண்டு அப்படிங்கிற சொல்லு வரும். நாங்கள் அது மெலித்தல் விகாரம்னு சொல்லுவோம். 8 இன்னா மாறும். அதே போல் ஆளுமை ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டு. அன்றும் உண்டு இன்றும் உண்டு. தொல்காப்பியம் அதை பற்றி பேசும். பிறப்பு குடிமை ஆளுமைனே சொல்லும். ஆண்டு அப்படின்னு சொல்கிறப்போ அந்த அகவை வேறுபாடு இருக்கணும். இந்த ஆளுமை என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவைன்னு 10 பொருத்தங்களை பற்றி தொல்காப்பியத்தில் நீங்கள் தமிழர்களுடைய அந்த காலத்து நுட்பமான இந்த ஃபேமிலி கோடு அதுதான், சோஷியல் கோடும் அதுதான். குடும்ப நிறுவன சட்டமாக அல்லது சமூக நிறுவன சட்டமாக தொல்காப்பிய பொருளதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். அகத்திணையில் அந்த களவியல், கற்பியல், பொருளியல், அந்த 4 இயல்களில் அதற்கான கூறுகள் மிகுதியாக இருக்கும். அதில் இந்த பாலின நிகர்நிலை கூறுகளை பற்றி பார்க்கறது இப்போ நிறைய நம்ம பிறகு பேசுவோம் நண்பர்கள். அந்த அடிப்படையில் இந்த ஆளுமைங்கிற சொல்லேருந்து ஆண்கிற அந்த சொல் உருவாகிறது. இது வலித்தல் விகாரமாகிறது. இள்ளு, அந்த பள்ளிக்கூடத்துக்கு வர இள்ளு இருக்குத, அது இள்ளு அருள் அப்படிங்கிறது அருள்னு மாறும். எப்படி அங்கே பெட்பு பெண்டாக மாறியதோ அதுபோல் இந்த ஆளுமை தான் இங்கே ஆணாக மாறி இருக்கிறது. இந்த ஒரு வேர்ச்சல் பின்னணியில் இன்றைக்கு நாம் பேசுகிற இந்த நிகர்நிலையினுடைய கூடுதலான வளர்ச்சி, எவாலுவேஷன் ஆஃப் த இந்த ஜெண்டர் ஜஸ்டிஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டுடைய இறுதி காலத்தில் தான் இதை பற்றி மானுட சமூகம் சிந்தித்தது, தமிழ் சமூகம் சிந்தித்தது. என் நண்பர்கள் நல்லா சுட்டி காட்டின மாதிரி சான்ஸ்கிரிட்டைசேஷன், சமஸ்கிருதமயமாதல் வந்தபோது மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டது பெண் உரிமைக்கு, இந்த பாலின நிகர்நிலைக்கு. 19ஆம் நூற்றாண்டுடைய இறுதி காலத்தில் மயிலாடுதுறை வேதநாயகர் தொடங்கி வைக்கிறார். அதை பெண்கல்வி, பெண்மதி மாலை, பெண்ணுக்கு நம்ம கல்வி தரணும். செவ்வியல் காலத்தில் நாம் கிமு காலங்களில் 49க்கும் மேற்பட்ட புலவர்கள், பெண்பாற் புலவர்கள் இருந்தார்கள். அவை யார்? வெள்ளி வீதியார், பொங்குணத்துறையார், பொன்முடியார், பெரிய பட்டியல் இருக்கிறது. அவர்களெல்லாம் நிறைய எழுதினார்கள். ஆனால் இடைக்காலத்தில் ஏற்பட்ட அந்த தொய்வு ஈடு செய்ய முடியாமல் இருந்தது. ஓரிருவர் விதிவிலக்காக இடைக்காலத்தில் வந்தார்கள். அப்போ இந்த சமூக கல்வி என்பதை நமக்கு ஐரோப்பியர்கள் தான் கொடுத்தார்கள். நிறுவனம், கல்லூரி, பள்ளி. அப்போ கூட பெண்கள் சேர்க்கப்படுவதில்லை என்கிற ஒரு நிலை நீடித்தது.
19ஆம் நூற்றாண்டுடைய இறுதி காலத்தில் அது தொடங்கி அதற்கு தொடர்ந்து பாரதியார் கொஞ்சம் அதை பற்றி பேசினார். அவருடைய பாரதியாருடைய கட்டுரைகள் கவிதையில் விட சிறப்பாக ஆய்வாளர்கள் அல்லது நம்மள முறை செயல்பாட்டாளர்கள் படிக்க வேண்டிய ஒன்று. 1921ஆம் ஆண்டில் அவர் எழுதுவார், இந்த ஆண்டு மக்கள் தொகை கணக்குப்படி எப்படி விதவைகள் இருக்கிறார்கள், கைம்பெண்கள் இருக்கிறார்கள் பட்டியல் போட்டு, நமக்கு விதவைனா ஒரு 35 வயது தெரியும். அவர் அந்த பட்டியலில் 20 வயது, 15 வயது, 10 வயது, 5 வயது, 3 வயது, 2 வயது, 3 மாத குழந்தை கூட விதவையாக இருக்கும். அது எப்படி 3 மாத குழந்தை விதவையாக இருக்குங்கிற கேள்வி உங்களுக்கு வரும். அவர் பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுறதுக்கு வருமானத்துக்காக 3 மாத குழந்தைய ரெண்டையும் பக்கத்தில் போட்டு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு போடுவார். அதனால இந்த ஒரு வயதுக்குள் இருக்கக்கூடிய கைம்பெண்கள் நிறைய, அதுவும் குறிப்பாக பார்ப்பன பெண்கள் வீட்டில். இதெல்லாம் இந்த போன நூற்றாண்டினுடைய தொடக்க காலத்தை நமக்கு அதிர்ச்சி தருகிற தகவலாக பார்க்கிறோம். அந்த காலகட்டத்தில் பெண்ணுரிமை, விமன் ரைட்ஸ் அப்படிங்கிற சொல்லாட்சி பேசியவர் தந்தை பெரியார். 1927, 29 காலத்தில் பெண்ணுரிமை மாநாடெல்லாம் நடத்தி, பெண்களே நீங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு 10 கட்டளை கொடுத்தார். எப்படி பாரதியார் 10 கட்டளை எழுதினாரோ அது மாதிரி. என்ன 10 கட்டளை சொன்னார்? சொத்துல ஆணுக்கும் பெண்ணுக்குமான, பெண்ணுக்கு மட்டும் சொத்து விடு, ஆணுக்கு கொடுக்காதன்னாரு. கல்வி தருகிற வாய்ப்பு வருகிற போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வி தரணும்னா பெண்ணுக்கு கல்வி கொடு, பெண்ணுக்கு கல்வி கொடுத்தீங்கன்னா சமூகம் முன்னேறும், குடும்பம் முன்னேறும் என்று சொன்னார் தந்தை பெரியார். 29 காலகட்டத்திலேயே பெண்ணுக்கு தான் கல்வி கொடுக்கணும் அப்படின்னார். அதெல்லாம் விட மிக உயர்நிலையில் பிற்காலத்தில் ஃபெமினிசம் பேசினார்களே, தீவிரவாத பெண்ணியம் என சொன்னார்களே, அதையெல்லாம் தாண்டி பெரியார் சொன்னார், என்றைக்கும் ஒரு காலமும் சிங்கங்கள்லாம் கூடி ஆடுகளுக்கு விடுதலை தராது, ஆண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாளும் உங்களுக்கு விடுதலை தர மாட்டார்கள், முதலில் நீங்கள் கர்ப்பப்பையை அகற்றிக் கொள்ள வேண்டும். இயற்கை உங்களுக்கு தண்டனை தந்திருக்கிறது, கர்ப்பப்பையை அகற்றிக் கொள்ள வேண்டும். ஆம்பளெல்லாம் ஒரு நாள் கூட்டம் போட்டு நம்ம விடுதலை தரணும் முடிவு பண்ணட்டும், அது வரையிலும் கர்ப்பப்பை வேணான்னாரு. இந்த மாதிரி ஒரு சிந்தனையாளர், உலக சிந்தனையாளர் நீங்கள் சாக்ரட்டிஸ் கூட யார்ட்டையும் பார்க்க முடியாது தமிழ் சமூகத்தில். அப்படி ஒரு சிந்தனை இருந்தது நண்பர்களே. அப்போ இந்த பாலின நிகர்நிலை கூறுதலறத்தை நம்ம கொஞ்சம் நுட்பமாக கவனிக்கிறோம். 40களுக்கு பிறகுதான் இந்த ஃபெமினிசம்ங்கிற வார்த்தை இருந்துச்சு. பெண்ணியம், அது வரையிலும் பெண்ணுரிமை இருந்துச்சு, பெண் கல்வி இருந்துச்சு. பெண்ணியம் வருகிற போது தீவிரவாத பெண்ணியத்தில் இங்கே நல்லா அருமையாக நம்ம நண்பர்கள் சொன்ன மாதிரி ஆணும் ஆணும் வாழ்வது, பெண்ணும் பெண்ணும் வாழ்வது என்கிற கோரிக்கை கூட அந்த காலத்திலே எழுந்தது. நிறைய சிறுகதைகள் எல்லாம் தமிழில் வந்தன 40 காலங்களிலே. இதை நாம் நுட்பமாக கவனிக்கிறோம். இப்பெல்லாம் நண்பர்களே அதை தாண்டி அப்ப பெண்ணுரிமை, அப்புறம் பெண்ணியம், இப்ப இந்த பாலியல் நிகழ்வுகள், விமன் ஜெண்டர் ஜஸ்டிஸ், அதை தாண்டி விமன் எம்பவர்மெண்ட்ங்கிற ஒரு சொல்லாட்சி இப்போ வந்திருக்கு. என்ன விமன் எம்பவர்மெண்ட்? ஒரு நிறுவனம் இருக்கிறதா, அந்த நிறுவனத்தில் உயரதிகாரிகள், இயக்குநர்கள் இருக்கிறார்களா, அதிகாரத்தில் இருக்கிறார்களா, அமைச்சர்களாக இருக்கிறார்களா, அல்லது உச்சநிலையில் இருக்கிறார்களா, அதிலே எங்களுக்கு சமநிலை வேண்டும். அப்போ பெண் அதிகாரத்தை கைப்பற்றுதல், இந்த பெண் அதிகாரத்தை கைப்பற்றுதல் விமன் எம்பவர்மெண்ட் காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. அந்த வகையில் இந்த பாலின நிகர்நிலை என்பது ஒரு பெரிய வளர்ச்சி பெற்றிருக்கிற காலத்தில் பார்க்கிறோம். இப்போ இந்த நம் காலத்தில், சமகாலத்தில் இருக்கக்கூடிய நிகர்நிலை எப்படி இருக்கிறது, இந்த கான்டெம்பரரி ஜெண்டர் ஜஸ்டிஸ் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் நண்பர்களே, ஒரு பெரிய இடைவெளியை நாம் பார்க்கிறோம். நிறுவனங்கள், அலுவலகங்கள், இங்கெல்லாம் அந்த சிக்கல் இல்லை. ஒரு வட்டாட்சியருக்கும் ஒரு மாவட்ட ஆட்சியருக்கும் சம்பளம் ஆணும் பெண்ணும் ஒன்று தான், ஒரு ஆசிரியருக்கு ஆணும் பெண்ணுக்கும் சம்பளம் ஒன்று தான். ஆனால் ஒரு கட்டிட தொழிலாளிக்கோ ஒரு வேளாண்மை தொழிலாளிக்கோ அப்படி இல்லை. இன்னைக்கு காலையில் 1 மணி நேரம் வேலை செஞ்சால் ஒரு ஆடம்புக்கு 100 ரூபாய் நான் கொடுக்குறேன், ஒரு பெண்ணுக்கு 50 ரூபாய் 1 மணி நேரத்துக்கு. 3 மணி நேரம் வேலை செஞ்சால் 150 ரூபாய் தான் பெண்ணுக்கு, ஆனால் 2 மடங்கு ஆணுக்கு. அப்போ சமூகத்தில் முறைசாராத தொழில்கள், வரையறுக்கப்படாத தொழில்கள் அடிப்படையில் நண்பர்களே கூலி கூட இந்த நிகழ்நிலையில் இல்லை. அப்போ எப்படி இந்த சமூகத்தில் சமமாக இருக்க முடியும்? நாம் பேசலாம், ஆனால் இந்த சமூகம் ஆணாதிக்க சமூகம், 4000 ஆண்டுகளாக ஆணாதிக்க சமூகம். இங்கே மேல் டாமினேட்டட் சொசைட்டி தான் இந்த சொசைட்டி. அதில்
கொஞ்சம் 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 மாறுதல்களை நாம் எதிர்பார்க்கிறோம். மாறுதல்கள் இந்த சமூகத்தில் வரணும் என்பது உங்களுக்கும் எனக்குமான வேட்கையாக விருப்பமாக இருக்கிறது நண்பர்களே. இது ஏற்கனவே ஆணாதிக்க சமூகமாக இருந்தது, இருக்கிறது, நாளைக்கு இருக்கும். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் அதில் மாறுதல்கள் வருகின்றன. உள்ளாட்சியில் ஒரு 30-33 விழுக்காடு வந்த பிறகு ஊராட்சி மன்ற தலைவருடைய நாற்காலியில் அந்த பெண்களுடைய கணவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். அமைச்சர்கள் இருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் அந்த மேற்கு வங்கத்திலேருந்து சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிற பெண்ணை பார்க்கிறோம். நம்ம ஊர் பெண்களை பார்க்கிறோம். அதெல்லாம் விதிவிலக்குகள். ஒரு வெள்ளி வீதியார் மாதிரி, ஒரு அவ்வையார் மாதிரி, ஒரு பூங்கனம் துறையார் மாதிரி அவர்கள் விதிவிலக்குகளே தவிர அது விதி இல்லை. நாம் மிக நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. இந்த சமூகத்தில் இந்த பாலின நிகர்நிலை என்பது நம் சமகாலத்தில் ஓரளவு இருக்கிறது. இதற்கு முன்னைய காலத்தை விட தற்போது சிறப்பாக இருக்கிறது. பிற சமூகங்களை விட சிறப்பாக இருக்கிறது. நாம் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கிறோம் இரண்டு நிலைகளிலேயும் எப்படி அங்கே இருக்கிறது. இப்போ நீங்கள் இந்திய சமூகத்திலேயே வட மாநிலங்களை விட தமிழகத்தில் மிக நிகர்நிலை சிறப்பாகவே இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளோட அளவுக்கு இங்கே இல்லை. அப்போ ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் இருக்கிற அளவுக்கு இது வளர வேண்டும். நம்முடைய பண்பாடு முதிர்ந்த பண்பாடு, குடும்ப நிறுவனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பண்பாடு. ஆனாலும் கூட பெண்ணடித்தனை பற்றி நாம் விடாமலே பின்பற்றி கொண்டிருக்கிற பண்பாடாகவும் இதை பார்க்க முடிகிறது. இப்போ நம்ம தலைப்புக்குள்ள வந்துடலாம். அப்போ இந்த ஹிஸ்டாரிக்கல் கல்ச்சர், இந்த வரலாற்று பண்பாட்டியல் காலத்தில் என்ன மாதிரியான ஜெண்டர் ஜஸ்டிஸ் இருந்தது, பாலின நிகர்நிலை இருந்தது என்று பார்த்தால் நண்பர்களே, நம்முடைய நண்பர்கள் சொன்ன மாதிரி தொடக்க காலத்தில் இரண்டையும் ஒன்றாகவே வலியுறுத்தினார்கள். பல நேரங்களில் இந்த மொழியில் இருக்கக்கூடிய சொற்களே நமக்கு அவற்றை காட்டி கொடுத்து விடும். ஒரு பேச்சு வழக்கில் கொண்டான் கொடுத்தான்மா மாமன் மைத்துனனை, என்னங்க கொண்டான் என்னங்க கொடுத்தான்னா, பெண் கொடுத்தவன் பெண் கொண்டவன். நம்ம வீட்டில் பொண்ணு கட்டினவன், நமக்கு பெண்ணு கொடுத்தவன், கொண்டான் கொடுத்தான். அப்போ பெண் ஒரு கொடுக்கப்படுற பொருளாக, கொல்லப்படுகிற பொருளாக இருக்கிறார். இந்த ஆண்வெளி சமூகத்தில், இந்த ஆணாதிக்க சமூகத்தில் பெண் இந்த வீட்டில் வாழ்வதற்கு இல்லை. இன்னும் கூட பேச்சு வழக்கில் பழமொழி உண்டு. உனக்கு பிறந்தது எத்தனை, ஊரானுக்கு பிறந்தது எத்தனை. உனக்கு பிறந்ததுன்னா உன் சொத்தை ஆளுவதற்காக பிறந்த குழந்தை எத்தனை, ஊரான் வீட்டுக்கு போகிற குழந்தை எத்தனை. அந்த ஊரானுக்கு பிறந்தது அப்படின்னா ஊரான் வீட்டில் போய் வாழப்போகிற குழந்தை எத்தனை என்கிற பழமொழியை தான் நாம் நுட்பமாக கவனிக்கிறோம். அப்படியானால் பெண் என்றாலே புலம்பெயர்ந்து செல்ல வேண்டியவள், இந்த குடும்பத்துக்கானவள் இல்லை, இந்த குடும்பத்தில் பிறக்கலாம், அவள் செல்ல வேண்டிய இடம் வேறு என்பதையும் நாம் நுணுக்கமாக கவனிக்கிறோம். கற்பியல்ல தொல்காப்பியத்தில் கற்பனப்படுவது கரணமுடு புணர. கரணம்னா கரணம் அப்படின்னா அந்த சடங்குகள், அந்த கரணம் அப்படின்னா அந்த பல பேர் முன்னிலையில் மருத நிலம் அப்படின்னா காளை மாட்டோடைய கொம்பு, நெய்தல் நிலம் அப்படின்னா சுறாமீனுடைய எலும்பு, இந்த மாதிரி முல்லை நிலம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய காட்டு பசுக்களுடைய தலை, அவற்றின் முன்னாலே மணல் பரப்பி பந்தலிட்டு பலருக்கு உணவிட்டு மனம் செய்கிற சடங்கு தான் கரணம் என்பது. கரணம் நிதியும் உடனே சமஸ்கிருத சடங்குக்கு நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா செவியல் காலத்தில், மிக பிற்காலத்தில் தான் செவியல் சான்சிடைசேஷன் நடக்கிறது. அப்போலாம் இல்லாத காலம். அப்போது கற்பனப்படுவது கரணமுடு புணர. கிழவன் கிழத்தியை, கிழவன்னா தலைவன், கிழத்தினா தலைவி. கொடைக்குறி மரபினர் கொடுக்க கொளற்குறி மரபினர் கொள்வதுவே. இதுதான் அந்த கற்புங்கிறதுக்கு டெஃபினேஷன் given by the தொல்காப்பியர். கற்புனா என்ன? திருமணத்தை தான் கற்புங்கிறார் அவர். காலந்தோறும் அந்த சொல்லுக்கு பொருள் மாறும். கற்பனப்படுவது சொற்றிரம் ஆமை அதிராம பாண்டியர் சொன்ன சொல் மாறாமை கற்பு அப்படிம்பார். அப்போ கற்பனை தானே கற்பிக்கப்படுவது கற்பு. சமூகத்தில் இயல்பா இருக்கிறது இல்லை அது. அப்ப நண்பர்களே, இந்த சமூகம் தொடக்கத்திலேருந்து ஆணாதிக்க சமூகமாக இருந்திருக்கிற ஒரு தன்மையை பார்க்கிறோம். எல்லா நிலைகளிலுமே பண்பாட்டு வரலாற்று காலத்திலேருந்து நம்ம நுணுக்கமாக பார்க்கிறோம் நண்பர்களே. நாம் உங்கள் மாதிரி இருக்கிற காலத்தில் விவிலியத்தில் வாசிக்கிறப்ப இயேசுநாதர் வந்தார், சூசேப்பர் இருந்தார், மரியாள் வந்தாள், மரியாள் பேசினாள். அப்போ இயேசுநாதர் வந்தாங்கிறப்ப மரியாள் வந்தார், மரியாள் குழந்தையை கையில் எடுத்திருந்தார், மரியாள் குழந்தையை கொஞ்சினார். அப்படி தானே இருக்க முடியணும், இருக்கணும் இல்லையே. இப்போ கூட திருமணத்தில் தாலியை உனக்கு நான் இந்த தாலியை அணிவிக்கிறேன் பாரு. இன்றைக்கும் திருமண சடங்குல, கத்தோலிக்க திருச்சபையில் திருமண சடங்குல
அந்த பெண் சொல்றப்ப நீங்கள் அணிவிக்கிற இந்த தாலியை நான் அணிந்து கொள்கிறேன். அந்த மரியாதை பெண்மை இருக்கிறதே, அந்த மரியாதை பெண்மை பெண்ணுக்கு கிடையாது, ஆணுக்கு மட்டும்தான் உண்டு. ஆண் ஆணை சொல்லுகிற போது பெண் நீங்கள் தரும் இந்த திருமாங்கல்யத்தை நான் அணிந்து கொள்கிறேன்னு மரியாதை பெண்மையோடு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆண் மரியாதை பெண்மையை பயன்படுத்த மாட்டார். இன்றைக்கும் அப்படிதான் அந்த புத்தகத்தில் இருக்குது. அப்படியானால் நண்பர்களே, நம்முடைய திரு அவைகள் நம்முடைய அனைத்து நிலைகளிலேயும் நீங்கள் இந்த பாலின நிகர்நிலையை பற்றி பேச வேண்டும். பாலின நிகர்நிலைக்கு ஏற்ப நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய வழிபாடுகள் கூட மாற்றமைக்கப்பட வேண்டும். இன்னும் கூட நான் ஒருபடி மேலே போய் பேசுவேன். ஏன் இன்னும் நம்ம ஆயர்களை கொடுக்கல? தென்னிந்திய திருச்சபையில் அவங்க மறுநெறி கிறிஸ்தவர்கள் அல்லது புரோட்டஸ்டன்ட்ல கொடுத்துருக்கானே, நமக்கு ஏன் அந்த எண்ணம் வரல? ஏன் போப்பாண்டவருக்கு ஒரு கடினலுக்கு ஏன் ஒரு பெண் இருக்க விடாது? நல்ல கேள்வி தானே இது. பாலியல் நிகழ்நிலை, பாலின நிகழ்நிலையை பற்றி பேசுகிறோம், ஜெண்டர் ஜஸ்டிஸை பற்றி பேசுகிறோம். நம்மிடம் ஏன் அது இல்லை? ஆணாதிக்க சிந்தனை. அப்போ உலகம் முழுவதும் ஆணாதிக்க சிந்தனை. இந்த நூற்றாண்டினுடைய தொடக்க காலத்தில் பல நாடுகளில் பெண்ணுக்கு ஓட்டுரிமை கிடையாது. நம்ம ஊரில் உள்ளாட்சி துறையில் ஓட்டுரிமை வந்ததுக்கு அப்புறம் தான் பிரிட்டனில் பெண்ணுக்கு ஓட்டுரிமை வந்துச்சு. மதர் ஆஃப் பார்லிமெண்ட்னு சொல்லுவாங்க. உலகத்துக்கே நாங்கள் தான் ஜனநாயகத்தை கற்றுக் கொடுப்போம்மா. அங்கே கூட வாக்குரிமை பெண்ணுக்கு இல்லாமல் இருந்த காலம் இருந்தது நண்பர்களே. இந்த வரலாறுகளை நாம் ஏன் பார்க்கிறோம்? நண்பர்கள் இங்கே சொன்னாங்க, வரலாறு தான் நாம் அடுத்த படியை எப்படி வைக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித்தரும். அந்த அடிப்படையில் மிக நுட்பமாக நாம் கவனிக்கிறோம். இந்த சமூகம் ஆணாதிக்க சமூகமாக முழுக்க பெண்ணை அடிமைப்படுத்துகிற சமூகமாகவே இருந்திருக்கிறது. பெண் விற்கப்படுகிற பொருளாக, போக பொருளாக மட்டுமே பார்க்கப்பட்டிருக்கிறார். நம் சமகாலத்தில் இது மாறி இருக்கிறது. நம் சமகாலத்தில் அது ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட இயக்கமும் தந்தை பெரியாரும் கொண்டு வந்த சீர்திருத்தங்கள், அதில் மிகப்பெரிய சீர்திருத்தங்கள். அந்த காலத்தில் அவங்க பெண்ணை போங்கவாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ தந்தை பெரியார் அவர் நின்றுக்கிட்டு இருப்பார், நாகமியார் உட்காரிச்சு தான் ஒளிப்படம் எடுப்பார். அவர் ஒளிப்படம் எடுக்கும்போது கூட எல்லாரும் நக்கல் அடிச்சாங்க, இது என்னது இது அப்படின்னு. ஒரு முறை ஒரு கூட்டத்திலோட ஒருத்தர் கேட்டார், நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்களே, உங்கள் பெண்ணை நாங்கள் கேட்டால் கொடுத்துருவீங்களா? நீ போய் கேளு, அந்த அம்மா வந்தால் கூட்டிகிட்டு போ, எனக்கு ஒன்றும் கிடையாது. அந்த அம்மா செருப்படி கொடுத்தா அதையும் வாங்கிக்க. அவர் நான் தான் கடவுள் இல்லைன்னு சொன்னேனே தவிர வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார் கோயிலுக்கு போகிறது. இதை நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால் நண்பர்களே, அது கடவுள் மறுப்பு இயக்கமாக இருந்தாலும், வழிபாட்டுக்குரிய இடமாக இருந்தாலும், எல்லா இடத்திலும் இந்த பாலின நிகழ்நிலை இருக்க வேண்டும். ஜெண்டர் ஜஸ்டிஸ் என்பது இலக்கியத்தில் மட்டுமில்லை, பண்பாட்டில் மட்டுமில்லை. தமிழ் பண்பாடு மற்ற பண்பாடுகளை விட மிக உயர்ந்தது. நல்ல தமிழ் மன்றத்தில் நான் பேசுகிறேன், அந்த எச்சரிக்கையோடு பேசுகிறேன் நண்பர்களே. நீங்கள் சமஸ்கிருத பண்பாடு அல்லது ஆரிய பண்பாட்டுக்கு அத்தாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிக்வேதம், மனு, வாத்தியாசனர் எழுதிய காமசாஸ்திரம், இந்த மூணும். மனு என்ன சொல்லுகிறது, ரிக்வேதம் என்ன சொல்லுகிறது, அந்த காமசாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேரேஜ், டாப்பஸ்ட் கிரேட் 1. என்னையா பிரம்மம்? என்ன பிரம்மம்னா 48 வயசு கிழவனுக்கு 12 வயசு பிள்ளைய அந்த வேள்வித்தீயின் முன்னால் திருமணம் செய்து கொடுப்பது எவ்வளோ பெரிய கொடுமை. அவளை விரும்புகிறாளா, விரும்பவில்லையா, பருவமடைந்திருக்கிறாளா, பக்குவம் இருக்கிறதா இல்லையா, 12 வயதுங்கிறது கூட இல்லை, பூப்படைவதற்கு முன்னாலே. ஏன்னா ஒரு பெண் பூப்படைவதற்கு முன்னால் ஒரு தந்தை அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கல வேண்டால் அவன் நரகத்துக்கு போவான் அந்த தந்தை. அப்படித்தான் ரிக்வேதம் சொல்லுகிறது. தமிழில் தொல்காப்பியத்திலேயோ, சங்க இலக்கியத்திலேயோ, குறுந்தொகையிலேயோ, நற்றினிலேயோ, அகநானூர்லேயோ அல்லது நம்முடைய இந்த திருமண அல்லது வாழ்வியல் பேசுகிற நூல்களில் அந்த மாதிரி சிக்கல்களை நம்ம பார்க்க முடியல. இன்னும் படுமோசமாக இருக்கும். பைசாசம்னு சொல்லுவான், ராட்சதம்னு சொல்லுவான். விரும்பாத பெண்ணை தூக்கிட்டு ஒரு வாரம் அடைச்சி வச்சிருந்து கெடுத்துட்டு அவங்க பெற்றோருடைய சம்பந்தத்தை கண்டிப்பாக பெறுறது ராட்சத திருமணம். ஒரு பெண் மயங்கி கிடக்கிற போது அல்லது தூங்கி கொண்டிருக்கிற போது அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக வல்லுறவு கொண்டு அப்புறம் அந்த பெற்றோர்களை நான் வல்லுறவு கொண்டு விட்டேன், எனவே எனக்கு திருமணம் செய்து வேண்டும் கேட்பது பைசாச மனம் எனப்படும். அப்போ பிரம்மம், பிரிசாபத்தியம், ஆரிடம், இவர் சொல்லுகிற இந்த 8 மனமுறைகளையும் ஒன்று கூட சமநிலை கிடையாது. அப்போ இந்த ஆரிய மன உறவோடு நாம் இந்த தமிழ் நிகழ்நிலையை ஒப்பிட்டு பார்க்கிறோம்.
இங்கே நிறைய பின்னடைவுகள் இருந்தன. நான் தமிழில் இருந்த பாலின நிகர்நிலை சரியானதுன்னு சொல்ல வரல, அதோடு ஒப்பிடுகிற போது இது பரவாயில்லை அப்படித்தான் சொல்ல முடியுமே தவிர, சமூகம் ஒரு காலகட்டத்தில் அப்படித்தான் இருந்தது. வினையே ஆடவருக்கு உயிரே. ஆடவருக்கு உயிர் வேலை தான். உத்தியோகம் புருஷ லட்சணம் தான் சான்ஸ்கிரிட்ல. உத்தியோகம் புருஷ லட்சணம்னா ஒரு ஆம்பளைனா ஒரு வேலை செய்யணும், சம்பாதிக்கணும். அப்போ அந்த வினையே ஆடவருக்கு உயிரே. குறுந்தொகை அடுத்த வரி, மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிரே. வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு ஆம்பளை உயிர், இவ்வளவுதான். மற்றபடி வீட்டில் இருக்கக்கூடிய ஆம்பளைக்கு மனைவி உயிரானா கிடையாது. காலம் மாறி இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் ஹவுஸ் ஹஸ்பண்ட் வாழ்கிற காலம். ஒரு காலத்தில் ஹவுஸ் ஒய்ஃப் இருந்தாங்க. இப்போ நிறைய எங்கள் ஊரில் ஹவுஸ் ஹஸ்பண்டை பார்க்குறேன். காலையில் வருவார், அவங்க வீட்டுக்கு இருக்காரம்மா கொண்டுட்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடுவார். 12 மணி வரையும் உட்காந்துருப்பார். 12 மணிக்கு டாஸ்மாக்கு போவார். திருப்பி 4 மணிக்கு பள்ளிக்கூடம் முடியும் போது மனைவியை கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு திருப்பி டாஸ்மாக்கு போடுவார். இந்த மாதிரி வீட்டுக்கு கணவர்கள் நிறைய இருக்கிற காலம் இந்த காலம். ஏன்னா சமநிலைன்னு வருகிற போது அல்லது நிகழ்நிலை என வருகிற போது, இருவரும் பணிக்கு செல்கிற போது ஒருவருக்கு பணி வாய்ப்பு இல்லை என்கிற போது இந்த நிலையை நாம் பார்க்கிறோம் நண்பர்களே. அப்போ எங்கேயாவது ஒரே ஒரு மதுக்கடையிலே அல்லது மதுக்கூடத்திலே ஒரே ஒரு பெண்மணி உட்கார்ந்து மது குடிக்கிறாங்க என்று நாம் சொல்ல முடியுமா? எங்கேயாவது தமிழ்நாட்டில் ரொம்ப அரிதா விதிவிலக்கா ஒரு பெண்மணி, உடன் உழைக்கிற பெண்மணியை வாங்கிட்டு அதை பத்திரிகையில் எடுத்து செய்தி போடுவான். ஒரு பெண் இந்த மதுக்கடையிலே மது வாங்கி கொண்டிருக்கிறார், அது செய்தி. வாட் இஸ் நியூஸ்? நாய் மனிதனை கடித்தால் அது செய்தி இல்லை, மனிதன் நாயை கடித்தால் அதுதான் செய்தி நண்பர்களே. செய்திக்கு இலக்கணமே அதுதான். அது மாதிரி ஒரு பெண் மது வாங்கினால் அது இந்த நாட்டில் செய்தி. நான் பெண்கள் மது குடிக்கணுங்கிற கருத்தை பேசுறதுக்காக வரல. பாலின நிகர்நிலை என வருகிற போது இந்த சமூகத்தில் ஒழுக்கக்கேடுகள் அனைத்திலுமே 99.9 விழுக்காடு இருப்பவர்கள் ஆடவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமில்லை நண்பர்களே, நீங்கள் ஒரு புள்ளி விவரம் எடுத்தீங்கன்னா, எங்கள் ஊரில் நான் போனதுமே அதை பார்த்தேன். ஒரு 90 அகவையை கடந்த ஒரு 50-60 பெண்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேரும் கணவரை 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இழந்தவர்கள். 90 அகவையை தாண்டிய பெண்கள் இருக்கிறார்கள் நிறைய. ஆனால் 30, 40, 50லேயே இவன் என்ன பண்ணிடுறான், இறந்துடுறான். இந்த 70ஐ தாண்டிய ஆண்கள் சிலர் இருக்கிறார்கள். 80ஐ தாண்டிய ஆண்கள் ஒரு 3 பேர் இருக்கிறான். மற்றபடி 90ஐ தாண்டிய ஆண் ஒருத்தர் கூட இல்லை. நாம் நுட்பமாக கவனிக்கிறோம் இந்த புள்ளி விவரத்தை. ஒரு மனிதனுடைய ஆயுளில் கூட ஒழுக்கமாக வாழுகிற பெண்கள் நீண்ட நாள் இருக்கிறார்கள். ஒழுக்கம் கெட்ட ஆடவர்கள். நம்முடைய வரலாற்று கால பண்பாட்டிலிருந்து இதை கவனிக்கிறோம். அப்பவே பரத்தையர் ஒழுக்கம் இருக்கிறது, சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒழுக்கம். செவியல் காலத்தில் பரத்தையர் வீதி இருந்தது. பரத்தையர் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தார்கள். விலைமகளிர் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தாங்க. ஆனால் விலை மகன் ஒன்று கிடையாது. பரத்தன்கிற சொல்லாட்சியே இல்லை. அந்த சமூகத்தில் பரத்தையர் வீதி இருந்த மாதிரி பரத்தர்கள் வீடுன்னு ஒன்று கிடையாது, பரத்தர் தெருன்னு ஒன்று கிடையாது. மதுரையை வர்ணிக்கிற போது இளங்கோவடிகள் சொல்லுகிறார். எல்லா இடங்களையும் நம்ம நுட்பமாக பார்க்கிறோம். அப்போ இந்த பாலின நிகர்நிலை என்பது ஒரு கருத்து, அருமையான கருத்து. இங்கே நான் கூட அந்த பார்வையில் சிந்திக்கல. இந்த பாலின நிகர்நிலையை எல்லோருமே குறிப்பிட்டு காட்டினீர்கள். இந்த திருநர்களை பற்றி ரொம்ப நுட்பமான கருத்து. அது ஒரு பாலினம் தானே. திருநர்களை பொறுத்தவரை செவியல் காலத்தின் பொற்காலமாக இருந்தது. நெடுநல்வாடையிலேயே அரசி அங்கேருந்து அரண்மனைக்கு வருகிற போது கூணர்கள்மா, குரலர்கள்மா, மாற்றுத்திறனாளிகள். குரலன்னா 2 அடி மனிதன். அடுத்தது இப்போ நீங்கள் சொன்னீர்கள்ல திருநர்கள், ஆணும் பெண்ணும் இல்லாத பாலினத்தவர்கள், அவர்கள் அரசூழியர்களாக இருந்தார்கள். அங்கே ஒரு பெரிய நிலைக்கண்ணை வைத்திருப்பார்கள் கையில், அல்லது ஒரு திரைச்சீலையை பிடித்து வைத்திருப்பார்கள், நறுமணப் பொருளை வைத்திருப்பார்கள். இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த காலம் பொற்காலமாக இருந்தது. அதில் திருநர்கள் இந்தியா மேன்மை பெற்றார்கள். தம்பிகள் மணிமேகலை சொன்னாங்க. சிலப்பதிகாரத்துமே அது உண்டு. பாண்டியன் மாதேவி அரசவைக்கு எழுந்து வருகிற போது, இன்னும் நீங்கள் நெடுநல்வாடையில் அரசு எழுந்து வருகிற போது, இன்னும் நீங்கள் செவியல் இலக்கிய காலத்தில் நீங்கள் தன்னுணர்ச்சி பாடல்களில், புறநானூற்று பாடல்கள், மற்ற அகநானூற்று பாடல்களையும் கூட அந்த காட்சிகளை நிறைய நீங்கள் பார்க்க முடியும். அது ஒரு நல்ல பார்வை. தூய பவுல் இறையியல் கல்லூரிக்கு வந்தப்போ நான் பேச வரணும்னு நினச்சப்போ இந்த திருநர்களை பற்றி நான் நினச்சி கூட பார்க்கல. ஆமாம், அப்படி ஒரு பால் இருக்கிறது. அவங்க மைக்ரோ மைனாரிட்டி, நுண் சிறுபான்மை.
ஒரு சமூகம் எப்போ மனித உரிமை பேணுகிற சமூகமாக இருக்க முடியும் அப்படின்னா, நுண் சிறுபான்மையினர் எந்த சமூகம் மதிக்கிறதோ அந்த சமூகம் தான் மனித உரிமை பேணுகிற சமூகமாக இருக்க முடியும். இன்றைக்கு ஹியூமன் ரைட்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஹியூமன் ரைட்ஸில் மிக மிக இன்றியமையாதது நுண் சிறுபான்மையினரை காப்பது. 1949 காலங்களில் யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் யுஎன்ஓ, அந்த யுஎன்ஓ அமைக்கப்பட்ட போது அங்கே அவங்க அந்த ஒரு விளம்பராவணத்தை வெளியிட்டாங்க. அந்த விளம்பராவணத்தில் அவங்க சொல்லுகிற பல இடங்களில் அவங்க சொல்கிறதே சிறுபான்மையினர்கள் பாதுகாப்பு, இனமோ மொழியோ பாலினமோ தொழிலாளர்களோ வேறு எந்த விதத்திலேனும் அவர்கள் குறைவாக இருந்தால், ஒரு ஊரில் ஒரு ஜாதிக்காரன் மட்டும் இருக்கிறான், நிறைய ஒரு குடும்பம் மட்டும் இருக்குன்னா அந்த ஒரு குடும்பத்தின் சார்பாகத்தான் அறிவுள்ளவர்கள், மானுடம் நினைப்பவர்கள், படித்தவர்கள், பண்பாடு உள்ளவர்கள் அந்த ஒருவனுக்காக பரிந்து பேசுபவர்களாக இருக்க வேண்டும். 99 பேர் கல் வீசுறாங்கிறதுக்காக நாமும் அப்படி கல் வீசி விடக்கூடாது. அப்படித்தான் இயேசுநாதரும் இருந்தார். நாம் நுணுக்கமாக கவனிக்கிறோம். சமூகம் இவளை பரத்தைன்னு சொன்னப்போ எவன்டாங்கிறவன் யோகியமானவன் முதல்ல போடும் அப்படின்னாரு. அப்போ விளிம்பு நிலையில் இருப்பவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், அது யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் சார்பாக சிந்திப்பதை இயேசுநாதர் சொல்லிக் கொடுத்திருக்கிற மாதிரியே தமிழ் சமூகம் அந்த காலத்தில் சொல்லிக் கொடுத்தது. இப்படியெல்லாம் இவர்களை எல்லாம் நாம் காக்க வேண்டும். அதனாலே தான் நான் குறிப்பிட்டேன், நெடுநல்வாடையிலையும் சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையிலையும் இந்த மாதிரி திருநர்கள் இந்தியமையாமை பெற்றார்கள். அவர்களுக்கு அரசு பணியே இருந்தது. அங்கே அரண்மனையிலேயே ராஜா வீட்டு கண்குடி மாதிரி இருந்தாங்க. இதை நாம் கவனத்தில் கொள்ளுகிறோம் நண்பர்களே. அப்போ இந்த ஹிஸ்டாரிக்கல் கல்ச்சர், அந்த வரலாற்று பண்பாட்டியல் காலத்தில் பாலியல் நிகர்நிலை என்பது இன்று இருப்பது போல் இல்லை. ஆனால் பிற சமூகங்களை விட சிறப்பாக இருந்தது தமிழ் சமூகத்தில். எப்படி இன்றைக்கு கல்வியிலே நாம் முன்னால் இருக்கிறோமோ, இன்றைக்கு பணி வாய்ப்புல உலகம் பூரா தமிழர்கள் பரவி இருக்கிறார்களோ, அதுபோலவே அன்றைக்கும் இந்த பண்பாட்டிலேயும் இந்த பாலின நிகர்நிலையிலேயும் ஜெண்டர் ஜஸ்டிஸ்லையும் நாம் மிக உயர்வான ஒரு நிலையில இருந்திருக்கிறோம் என்பதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இருக்க முடியாது நண்பர்களே. நான் கொஞ்சம் முன்னால் சொன்ன மாதிரி அந்த தொல்காப்பியம் பொருளதிகாரம் பொருளியல்ல 10 பொருத்தம்னு சொல்லுவாங்க, உயர் பண்புன்னு சொல்லுவாங்க, 2 பேருக்கும் இருக்கக்கூடிய உயர் பண்பு அப்படிம்பாங்க. அந்த உயர் பண்புகள் இருவருக்குமே சமமாக தான் இருக்க முடியும். இந்த ஆளுகிற தன்மையாக இருந்தாலும் சரி, செல்வ நிலையாக இருந்தாலும் சரி, உருவ ஒற்றுமையாக இருந்தாலும் சரி, காம வாயிலுக்கு தகுதியாக இருத்தல் அப்படின்னு ஒரு பிரிவு உண்டு. நீங்கள் ரொம்ப மிக நுணுக்கமாக கவனிக்கணும், மிக நுணுக்கமாக கவனிக்கணும். இவன் 10 பொருத்தம்னு சொல்லுவான், நட்சத்திர பொருத்தம்பான், ராசி பொருத்தம்பான். இந்த சமஸ்கிருதம் சொல்லுகிற பொருத்தமும் தொல்காப்பியர் சொல்லுகிற பொருத்தமும் ஒன்றும் இல்லை. உருவ நிறுத்த காமவாயில்பார். அப்படின்னா என்னங்க, ஒழுங்கா மரியாதையா ஒரு டாக்டர்கிட்ட போய் இவர் பால் உறவுக்கு தகுதியானவரான ஒரு சான்றிதழ் என்ன பண்ணியிருக்கணும், வாங்கியிருக்கணும். அதான் உருவ நிறுத்த காமவாயில். இவர் பால் உறவுக்கு தகுதியானவர் என்று சமூகம் அவரை அங்கீகரித்து இருக்க வேண்டும். செல்வம் ஒன்றா இருக்கலாம், குடும்பம் ஒன்றா இருக்கலாம், கல்வி நிலை ஒன்றா இருக்கலாம், அகவை கூட ஒன்றா இருக்கலாம், நல்ல குடி, 2 பேருமே ஒழுக்கம் மிகுந்த குடும்பம் எல்லாம் இருந்திருக்கலாம். எல்லாம் இருந்தாலும் அவன் பாலுறவுக்கு அவள் தகுதியானவளா 2 பேருக்குமே. இதை நம்முடைய தமிழர்களுடைய இந்த பண்பாட்டு ஆவணமாக, தமிழர்களுடைய குடும்ப ஆவணமாக, சமூக ஆவணமாக அதை நாம் கவனிக்கிறோம். சமூக பண்பாடும் அங்கே நிறைய பேசப்படுகின்றன. அதை பற்றி பேசினா நிறைய விரிவாக போகுங்கிறத நான் அதிகமாக கொண்டு போகலை. இருக்கிற இந்த அகத்திணையியல், இந்த களவியல், கற்பியல், பொருளியல், இந்த 4ஐயும் நீங்கள் படிக்க வேண்டும். அதனுடைய தொடர்ச்சி தான் 8 தொகையில், அதனுடைய தொடர்ச்சி தான் 10 பாட்டில், அதனுடைய தொடர்ச்சி தான் 12 கணக்கு நூல்கள், அதனுடைய தொடர்ச்சி தான் சிலப்பதிகார மணிமேகலை, அப்புறம் மற்ற நூல்கள். இந்த சிலப்பதிகார மணிமேகலை காலத்தில் சான்ஸ்கிரிட்டைசேஷன் வந்துருச்சு. நீங்கள் ஆரியர்கள் வந்தது தொடக்கத்தில் வந்துட்டான், ஆனால் அதனுடைய ஆதிக்கம் பெறுகிறது சமஸ்கிருத சிலப்பதிகார காலத்தில் மிகுதியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி மிகுதியை நீங்கள் அதை பார்க்க முடியாது. அப்போது இதை நாம் மிக நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. அந்த வகையில் நம்முடைய திருச்சிராப்பள்ளி தூய இறையியல் பணியியல் கல்லூரி, இறையியல் கல்லூரி கூட சொல்லப்படாது, இறை பணியியல் கல்லூரி. இப்போ இறை பணியாளர்கள், அருட்பணியாளர்கள் அப்படின்னு சொல்கிறதுனால இதை பணியியல் கல்லூரினே சொல்லலாம். ஒரு காலத்தில் தான் அருள் தந்தைலாம், இப்போல்லாம் யாரும் அருள் தந்தைன்னு சொல்கிறதில்ல, பணியாளர்கள் தான்.
அதனால் இது வந்து இறை பணியியல் கல்லூரி. உங்களை வந்து பணியியலுக்கு தயார் பண்ணுகிற பயிற்றுனர்கள் அவங்க. அப்போ இயற்பியல் மாதிரி, வேதியியல் மாதிரி, மருத்துவவியல் மாதிரி, சட்டவியல் மாதிரி இது பணியியல். இந்த பணியியல் பகுதியில் பயிலுகிற நீங்கள் எல்லாம் இந்த பாலின நிகர்நிலையை பேண வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. நன்றி.